அனைவருக்கும் வணக்கம். நேற்று திரு மதன் கௌரி, சு. வெங்கடேஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரை 2 பேரும் உரையாடின இன்டர்வியூவை பற்றி சில ரிவ்யூ நான் போடுறேன். மிக சுவாரஸ்யமான ஒரு கேள்விகளை திரு மதன் கௌரி அவர்கள் திரு சு. வெங்கடேசன் அவர்கள்கிட்ட ரொம்ப இயல்பாக, நானும் மதுரைக்காரன் நீங்களும் மதுரைக்காரரு அப்படின்னு ஆரம்பித்து சில கேள்விகளுக்கு சுவாரஸ்யமான பதில்களையும் அளித்தார் திரு வெங்கடேசன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள். அவர் எடுத்த உடனே கேட்ட கேள்வி, கம்யூனிசம் என்றால் என்ன, அதை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் திரு மதன் கௌரி வெங்கடேசன் ஐயாட்ட. பசித்த மனிதன் இருக்கும் வரை, கனவு காணும் இதயம் இருக்கும் வரை, அடுத்த மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை இருக்கும் அப்படின்னு 4 பாயிண்ட்டை அவர் மிக அழகாக சொன்னார்கள் வெங்கடேசன் ஐயா அவர்கள். மதன் கௌரி அவர்கள் திருப்பி கேட்ட கேள்வி, அரசியலுக்கும் உண்மைக்கும் 2 துருவங்களாக இருக்கும், அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு பயணம் எப்படி நீ மேற்கொள்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு, 2க்கும் வேறுபாடு இருந்தாலும் நம்ம எடுத்து செல்லக்கூடிய பாதையை கரெக்டாக நம்ம அமைச்சிக்கிட்டோன்னா அந்த ஒரு விஷயத்தில் கரெக்டாக பயணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஐயா. அடுத்து, மதுரையில் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்கள் சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் போகிறாங்க, தூத்துக்குடிக்கு போகிறாங்க, ஏன் மதுரைக்கு வர்றதில்லை, இதை பற்றின உங்களோட தகவல் சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப, இது அரசியல் அழுத்தம் கொடுத்து நம்ம கண்டிப்பாக வர வைக்கலாம் அப்படின்னு எல்லா கேள்விகளுக்கும் பாசிட்டிவான பதிலை கொடுத்தாரு வெங்கடேசன் ஐயா அவர்கள். அடுத்து, மதுரைக்கு உண்டான சிறப்புகள் அப்படின்னு சொல்கிறப்ப, தமிழில் இருக்கக்கூடிய நம்ம புலவர்களுக்கு உலகத்தில் எங்கேயுமே சன்னதிகள் கிடையாது, கோயில்களும் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் 43 சங்க புலவர்களுக்கு சங்க தமிழ் அமைத்து நம்ம தமிழை வளர்த்த ஊர் மதுரை. இதற்கு சான்று நம்ம மீனாட்சம்மன் கோயிலில் சுவாமி சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் நடுவிலே 43 சங்க அந்த புலவர்களுக்கான அந்த பெயர்கள் கொண்டு அவங்களுக்கு இன்றைக்கும் வழிபாடு நடத்துது. இது ஒரு பெரிய சான்று. தமிழ் வளர்த்த ஊர் மதுரை அப்படின்றதுனால, தமிழ் நாட்டில் மதுரை அப்படின்ற ஒரு விஷயம், தமிழ் இருக்கும் வரை மதுரை, தமிழை வச்சு தான் மதுரை தான் தமிழை இடைச்சங்கம், கடைச்சங்கம், முதற் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கீழடி ஆய்வு இன்றைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு மிக அழகாக திரு வெங்கடேசன் ஐயா சொன்னார். அடுத்த ஒரு கேள்வி மதுரன் கௌரி கேட்டது வெங்கடேசன் ஐயாட்ட என்ன கேட்டார்னா, மதுரையோட நீண்ட நாள் கனவு திட்டமான மெட்ரோ ரயில் திட்டம் எப்போ வரப்போகுது அப்படின்னு. ஐயா வெங்கடேசன் என்ன சொன்னாருங்கன்னா, மெட்ரோ ரயில் குறித்த அந்த இதை நான் நிறையா தடவை பேசிட்டேன். இப்போ இந்த சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலுக்கு மத்திய அரசாங்கம், அதாவது ஒன்றிய அரசாங்கம் இன்னும் பணம் அந்த இதுக்கு தர வேண்டிய பாக்கி நிலுவையில் இருக்குது. ஆனால் எங்களோட கொள்கையோட அந்த மக்களுக்கு தேவையானதை எடுத்து சொல்கிறதுக்கு நான் பல முறை குரல் உசத்திட்டேன். இதற்கு மாநில அரசு திரு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிதி ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பு திட்ட ஆய்வு குழு கோயம்புத்தூரில் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு, மதுரையிலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துட்டு அந்த டிபிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னார் ஐயா. எல்லா கேள்விகளுக்கும் திரு மதன் கௌரி அவர்கள் இயல்பான இதில் எழுதி வச்சுக்கிட்டு இல்லாமல் நல்லா கேள்வி கேட்டார். கேள்வி கேட்ட விதம், திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள் சொன்ன பதில், திரு வெங்கடேசன் ஐயா ஒரு எம்பியாக இன்றைக்கி பார்க்குறோம். கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற 2024 அப்படின்ற அந்த 5 வருட பணிகள் குறித்து மிக முக்கியமான ஒரு கேள்வி. மதுரை எய்ம்ஸ் திட்டம், இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா எய்ம்ஸ்ன்னு சொன்னாலே கண்டிப்பாக ஒரு மதுரையினுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ரொம்ப ஃபெமிலியராக உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு மருத்துவ சம்மந்தப்பட்டதுனால 17 முறை பாராளுமன்றத்தில் நமது வெங்கடேசன் ஐயா அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் மதுரையின் மைந்தன் என்ற அடிப்படையில் உணர்வோடு 17 முறை அவர் கேள்விகள் எழுப்பி அதற்கு பெரும் பங்கு வகிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு கேட்குறப்ப. அதுக்கு அடுத்து உண்மையாக அவர் சொன்னது
எய்ம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தான் இருப்பேன். கண்டிப்பாக 2026க்குள்ளே அந்த காலேஜ் வந்து துறக்கிறதுக்குண்டான வாய்ப்பை வந்து நாங்கள் விடமாட்டோம். தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னாரு. அடுத்து சிக்கலான ஒரு கேள்விகள் கேட்டார் மதன் கௌரி அவர்கள் வெங்கடேசன் ஐயாட்ட. இப்போது முதல் முறை எம்பியா நின்று நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் வந்து 2வது முறையாகவும் நிற்கிறீங்க, இப்போ 3வது முறையாக நிற்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறப்ப, அவர் கம்யூனிஸ்டினுடைய அந்த விதிப்படி ஒரு ஆளுக்கு 2 முறை, அதற்கு மேல் நிற்க வேண்டும் என்றால் அது விதிவிலக்கு அப்படின்ற அந்த ஒரு இதில் கட்சி தான் முடிவு செய்யுன்னு சொல்லிட்டு மிக அடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு சொன்னார். அப்புறம் இந்த வெங்கடேசன் ஐயா சொன்ன ஒரு பதில், மதுரையில் வந்து 24 வயது நிரம்பிய இளைஞர்களோ இளைஞிகளோ எல்லாருமே வெளி மாவட்டங்களுக்கு வேலை தேடி செல்லக்கூடிய நிலை இருக்குது. காரணம், மதுரையில் வந்து தொழில் வளர்ச்சிகள் இன்னும் பலமாக இருந்தால், அதாவது அந்நிய முதலீட்டாளர்கள் நிறையா இண்டஸ்ட்ரியஸ் வந்து கூட்டு வந்து இங்கே மதுரையில் தொடங்கினா மிக நன்றாக வந்து மதுரை வந்து கோயம்புத்தூர் போலவும் சென்னை போலவும் அமையும் என்று சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மதுரையின் சிறப்புகள் அப்படின்னுட்டு வந்து மதுரையை சுற்றி 13 இடத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழை பற்றின ஆராய்ச்சிகள் வந்து இருக்குது. ஸோ அது வந்து இருக்கிறதுனால அதை வந்து நம்ம மேற்கொண்டு மக்களுக்கு பறைசாற்றிய ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா, மதுரைக்கு வர்ற மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து சுற்றி பார்க்குறவங்க வந்து அந்த 13 இதையும் சேர்த்து கீழடி ஆராய்ச்சியும் பார்த்தாங்கன்னா மதுரையினோட சிறப்பு ஹிஸ்டாரிக்கல் அண்டு பில்கிரிமேஜ் வித்து டூரிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டெவலப் பண்ணலான்ற ஒரு ஐடியாவும் கொடுத்தாரு. அதுக்கடுத்து மிக சிக்கலான ஒரு கேள்வியும் வந்து மதன் கௌரி ஐயா வந்து வச்சுருந்தார் நம்ம வெங்கடேசன் ஐயாட்ட. நீங்கள் வந்து மதுரைக்காரரு, நானும் மதுரைக்காரரு, ஆனால் மதுரை அப்படின்னாலே வெட்டு குத்து ஜாதி அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்றைக்கி எல்லோரும் பெரும்பாலும் வெளியிலேருந்து பார்க்குறவங்க நினைக்கிறாங்க. உங்களோட கருத்து அரசியல் ரீதியாக என்னன்னு கேட்குறப்போ, அது வந்து மதுரை வந்து அப்படி கிடையாதுங்க. மதுரை வந்து காங்கிரஸ் காலகட்டத்தில் இருந்தே நம்ம மதுரையில் வந்து காங்கிரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா நாட்டிலும் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நம்பர் 1 வந்து இருந்துச்சு அப்படின்ட்டு சில தலைவர்களோட பேரை சொல்லி அந்த உதாரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார். எந்த ஒரு பதிலும் அவர் எழுதி வச்சுட்டு இது பண்ணிட்டு பார்த்து படிக்கவும் இல்லை. மதன் கௌரி அவரும் சரி, திரு வெங்கடேசன் ஐயா அவர்களும் சரி. ஸோ இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இது மேலும் அவங்க பேசின 2 உரையாடல் வேணும்னா மதன் கௌரி சேனலில் வந்து நேற்று டேட்டில் வந்து அவங்க அந்த ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க, பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நன்றி. முழுசாக வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. திரு மதன் கௌரி அவர்களுக்கும் திரு வெங்கடேசன் ஐயா எம்பி அவர்களுக்கும் என்னோட நன்றி.